ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. நம்மளுடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு அம்மா அப்போ வந்து ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க பியோர் பட்டுன்னு சொல்லிட்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு. அப்போ வந்துட்டு அம்மா சார்பாக நம்ம சுவாமி கிட்ட வச்சுட்டு நம்ம வந்து உடுத்திக்கல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இது வந்துட்டு எங்கே வாங்கினாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இதுலேருந்து வாங்கியிருக்காங்க, கோஆப்டெக்ஸா சீலில் என்னது அதில் 7750 தான். ஸோ நல்லா பியோர் பட்டு. ஸோ இதுதான் இதுக்கு மேட்சிங்காக வந்து அப்போவே வந்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க, நல்லா டிசைனோட இந்த ப்ளவுஸு. ஸோ தெரில எனக்கு இந்த கலர் எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து இந்த வாட்டி அமிச்சா வளையல்லேருந்து ஒரு வளையல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து போட்டு சாமி கும்பிட போகிறேன். சரி, ஓகே. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், குளிச்சுட்டு சூப்பராக அந்த க்ரீன் கலர் சாரீ கட்டிக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு சூட் ஆகுதான்னு. எனக்கு என்னவோ வந்து கட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. இது ஆக்சுவலாக என்ன கலர்னால் எக்ஸாக்டாக வந்து கிளி பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் தான் ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப அடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான். இது வந்து என்னுடைய செயின் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன். இது வந்து ஆன்டிக் டிசைனு. ஆனால் இதனுடைய கம்மல் பார்த்தீங்கன்னா அதனுடைய இது வந்துட்டு காதுக்குள்ளே போடுறது வந்து பயங்கர திக்காக இருக்கும். என்னால் போடவே முடியாது, ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக ஜுவல்லரி ஷாப்பில் போய் ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்துட்டு முத்து வச்ச கம்மல். இது வந்துட்டு யூஸ்வலாகவே ரொம்ப வருஷமாக எல்லாருமே போடுற ரொம்ப ஃபேமஸான கம்மல் தான். ரொம்ப பிடிச்சி போய் ஆசையாக வாங்கினது. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பெருசாக எதுவுமே இல்லை. இது வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் பவுடர் பாஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியாவில் வாங்கின ரூபீஸ்ன்னு சொல்லி ஒரு மை. நான் எப்படி கண்ணில் மை வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்ணும் இப்படி மூடிட்டு வச்சுன்னா ஸோ மேலே இருக்க கண்ணுக்கும் வந்து அழகாக அந்த மை இது மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதுவும் பாஸ் பீஸுடைய இதுதான், லிப்ஸ்டிக் தான். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பிரைட் கலரே இருக்காது, ரொம்ப லைட் கலராக இருக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேக்கப் போடாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்கப் நம்ம லைட்டாக போட்டிருக்கோம். ஸோ இதுதான் என்னுடைய இது. வேறு எதனா நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடும். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆலோவேரா அலர்ஜினால நான் ரொம்ப பார்த்து வாங்கணும். அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் சூப்பராக. அவ்வளோதாங்க, பொட்டும் வச்சாச்சு. இதுக்கு முதல்ல வந்து வச்சுருந்தது வந்து ரொம்ப தெரியவே இல்லை. சரி, இதுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலர் போட்டு தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ இந்த பாத்ரூமில் தான் நாங்கள் வந்துட்டு, இது உங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய மாஸ்டர் பாத்ரூம், நல்ல வெளிச்சம் வரும். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம வெளியே வைக்க வேண்டிய செடியெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்க போது. வாழை மரம், கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, இது 3 இங்கே தான் இருக்குது. நான் இன்னும் வெளியே வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு இனிமே வைக்க வேண்டியதான். ஏப்ரல் 15க்கு மேலே வச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் போய் வைக்க வேண்டியதான். ஸோ நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க, செமையாக இருக்குது வெயில். ஸோ இனிமே வந்து கார்டனிங் ஒர்க்லாம் பக்காவாக ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. ஸோ சூப்பராக குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ போயிட்டு பாயசம் பண்ண வேண்டியதான். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது, ஏரியா, அதாவது நார்த் கரோலினாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போது யாருமே இந்தியன்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் இருந்திருப்பாங்களா மேம்ஸ், அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இந்தியன்ஸு. எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் மட்டுமே வந்துட்டு ஒரு 10 ஃபேமிலி கிட்ட இருப்பாங்கள்ல, கண்டிப்பாக
அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இருக்க கம்யூனிட்டியில் முதல்ல வரும்போது ஒரு தெலுங்கு ஃபேமிலியை பார்த்தேன். அவங்க வந்து அப்பா ஓகே ஒரு இந்தியன் இருக்கணும் ஹெல்ப்புக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் வந்து ஓகே பரவாயில்ல தமிழ்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு 90% இந்தியன்ஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்துட்டு தமிழ் மக்கள் மட்டும் சேர்ந்து ஒரு பாட்லாக் மாதிரி தமிழ் நியூ இயர்க்காக புத்தாண்டுக்காக வந்துட்டு ஒரு பாட்லாக் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கே போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து சாமி நமஸ்காரம், அதாவது பாயசம் பண்ணலான் இருக்கேன். பாட்லாக்னால எல்லாருமே ஒன்று கொண்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயசம் பண்ணி சாமிக்கு நமஸ்காரம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து சூப்பரான வந்து பட்டு பியோர் சில்க் அம்மா அமிச்சா பியோர் சில்க் ஊர்த்தியாச்சு. ஸோ அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், எனக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கண்ணபின்னு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிச்சேன் இந்த கலர் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் சூட் ஆகுது, ப்ளவுஸும் சூட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது. தட்ஸ் ஓகே. ஆனால் அழகாக இருக்குது. நான் கலர் சூட் ஆகுமான்னு நினச்சேன். இந்த மாதிரி கலரில் என்கிட்ட சாரியே இல்லை. அழகாக இருக்குது. நல்லா இருக்கா மேம்? எனக்கு நல்லா இருக்கு. சாரி நல்லா இருக்கு. என்ன பண்ணலாம் இவரை? சரி ஓகே. ஸோ இப்போ போயிட்டு பாயசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிடலாம். பசங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, புது ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. சரி ஓகே, பாயசம் பண்ணிவிட்டு சாமி நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ பிரசாதத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம், சேமியா பாயசம் தான். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து வேறு மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெய்யை போட்டுட்டு 1 பாட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நான் வந்துட்டு சேமியா பாயசம் தனியாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்புலாம் தனியாக வறுத்துட்டு அப்புறம் அதில் போடுவேன். சரி இன்றைக்கி இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு திராட்சையும் போட்டணும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு தான் போடணும். எனக்கு முந்திரி பருப்பு பார்த்தாலே வந்துட்டு இந்த பாண்டியராஜன் படம் தான் ஞாபகம் வரும். அந்த ஜனகராஜ், எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை, ஜனகராஜ் பாண்டியராஜன். ஸோ பாண்டியராஜன் கிட்ட வந்து ஜனகராஜ் சொல்லியிருப்பாரு, அவங்க அப்பா அது முந்திரி பருப்பை நல்லா வறுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் போயிட்டு வரத்துக்குள்ள பாண்டியராஜன் வந்துட்டு வேற ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு பேன் விட்டு எல்லா முந்திரி பருப்பும் தீஞ்சு போயிடும். எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். சரி ஓகே, அவ்வளோதான். முந்திரி பருப்பும் அப்புறம் திராட்சையும் போட்டு வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்யிலேயே வந்துட்டு நம்ம வந்து சேமியாவை போட்டுற போகிறோங்க. நான் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு திருப்பி வந்து வறுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ரோஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த நெய்யிலே சூப்பராக போய் வதக்கி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே வாங்குறதே ரோஸ்டட் சேமியா தான். ஸோ அதனால் வறுக்கணுன்றது அவசியம் இல்லை. அவ்வளோதான். சேமியா வந்து எவ்வளோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆல்மோஸ்ட் வந்து வரப்போகிறவங்க வந்து 38 அடல்ட்ஸு. ஸோ கிட்ஸை நான் பெருசாக கன்சிடர் பண்ணல. ஸோ எப்படியும் நிறைய எதுக்கும் எக்ஸ்ட்ராவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு 4 கப்பு சேமியா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 கப்பு சேமியா போட்டாச்சு. சேமியாலாம் நிறைய கணங்க. என்னுடைய பிளான் வந்து இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு பாயசம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ தட் நம்மளும் வந்துட்டு லைக் ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறோம், கண்டிப்பாக எல்லாருமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இது பாட்லாக் தானே, எல்லாமே க்ளோஸ்ன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே முக்கால்வாசி வரவங்க எல்லாரையுமே தெரியும். ஒரு 50% பேர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும், லைக் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதனால் எல்லாருமே பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவோம் வர மீதியாக ஆக்கிறதெல்லாம். ஸோ அதனால் எதுக்கும் வந்துட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு நமக்கும் வேணும்னா அப்படி இது பண்ணிக்கலாம்ல. ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் சுடு தண்ணி ஊற்றல, நார்மல் தண்ணி தான் ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து சேமியாவை கொதிக்க விட போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த சேமியா வந்து வெந்திருக்கணும், ஃபுல்லாகவே வெந்திருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ வந்து பக்காவாக வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக வந்து சேமியா வந்து கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேக பார்த்தீங்கன்னா அந்த சேமியா வந்து நிறைய வருது. ஸோ இந்த மெத்தடில் நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா வந்த மாதிரி இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு சுகர் போட்டாச்சு. ஸோ நான் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்துட்டு அந்த திக்னஸ் கொடுக்கும், ரப்படி மாதிரி நல்லா திக்காக வந்துட்டு பாயசம் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, அதுக்காக தான். அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்டேஜ் வரணும், அதாவது வேகிற வரைக்கும் இது பண்ணுறோன்னா நான் கையில் எடுத்து அதை வந்து லைட்டாக மசிச்சு பார்க்கலாம். மசிச்சு பார்த்துட்டு வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். நான் அந்த மாதிரி மசிச்சு பார்த்துட்டேன், ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு, லைக் ஆல்மோஸ்ட்ல நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் என்னன்னா பாலை விட்டுடலாம், அவ்வளோதான். நான் வந்து டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த பால். ஏன்னா நம்ம இங்கே ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோம், இங்கே காய்ச்சின பால் இருக்காதுல்ல. ஸோ லைக் காய்ச்சின பால்னா நம்ம காய்ச்ச மாட்டோம்ல, ஸோ முக்கால்வாசி நாங்கள் காய்ச்ச மாட்டேன். ஸோ இது வந்து பாஸ்சரைஸ்டு மில்க் தான், அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து ஊற்றின மில்க் தான். ஸோ அதனால் அதை போட்டுட்டு இன்னும் லைட்டாக கொதிக்க விடணும். இது வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கும் ஊற்றியாச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்வீட், இது வந்து ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்வீட் அண்ட்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. போட்டுட்டு இப்போ நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கொதிக்க விடணும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், ஆல்மோஸ்ட் ரெடி தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால தான் நான் இதை இன்னைக்கு எடுத்தேன். ஏன்னா ரெடி ஆகிட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் மாதிரியும் படைச்சிட்டு ப்ளஸ் பாட்லாக்குக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று யாருமே பாயசம் எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசமுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பாட்லாக்ல வந்து என்னன்னா பண்ணுறதுலாம் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய விஷயம். அதுக்கான கண்டெய்னர் அதெல்லாம் தேடணும், அதுதான் பெரிய விஷயம். பார்ப்போம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு எனக்கும் தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு, ஆக்சுவலாக பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா போட்டிருக்கலாம். பச்சை கற்பூரம் நான் எங்கே வச்சேன்றதை நான் மறந்து போயிட்டேன், ஸோ அதனால் போடலை. யூஸ்வலாக நான் அம்மா வந்து குட்டியை கொஞ்சமாக எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஊரில் இருந்து, ஸோ ஆனால் நான் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஒரு இதுவும் வந்துட்டு சேமியாவும் வந்துட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலும் நிறைய ஆக்குப்பை பண்ணல. ஸோ நான் இப்போ எதுக்கும் வந்து எடுத்து சேமியாவை வந்துட்டு நசுக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக வந்துச்சு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் இந்த பால் வேற சூடாக இருக்கா, இந்த இதுலேயே இன்னும் நல்லா வெந்துடும். ஸோ இது வந்து சூப்பரான மெத்தட், அவ்வளோதான். இதோட நான் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு சர்க்கரை மட்டும் நீங்கள் பார்த்து நல்லா போட்டுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு பால் இதில் தானே, ஸோ அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளுடைய யம்மி சூப்பரான பாயசம் ரெடி. நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். சரி, ஓகே, சாமிக்கு வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுலாம். பாயசம் சூப்பராக பண்ணியாச்சு. சதீஷோடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு, அவரும் வந்து புது சட்டை அழகாக வந்துட்டு, என்ன கலர் மேம்ஸ் அது? ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ. யா என்னடா கண்ணா கிருஷ், நீங்க வந்து காமி. சயான்னா சயான்றது ஒரு கலரா? ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஓகே. ஓ க்ரீனிஷ் மாதிரியா? சரி, ஓகே. டீல் கலர் மாதிரி. ஓகே, சரி, ஓகே. இதோ இவங்க ரெண்டு பேருமே ரெடி ஆயிடுச்சு. அனி இங்க வா, வந்து உன் ட்ரெஸ்ஸை காமி. ஸோ நாங்கள் எல்லாமே ரெடி ஆச்சு, பாயசம் ரெடி. அனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, அவரும் வந்துட்டு ஒரு புது சட்டை, இருங்களேன் பாருங்க, புது சட்டை. இதை பாருங்க, அவருடைய இது வந்து கேமஃப்ளாஜ் பேண்ட்டும் இதுவும். அவருக்கு வந்துட்டு அவனுக்கும் கேமஃப்ளாஜ் பேண்ட்டு தான், ஆனால் வந்து டார்க் கலரு. இது கிருஷ்மா தலையை போய் தோட்டிட்டு வாப்போ. ஸோ அவ்வளோதான், சூப்பர். இப்போ எல்லாமே ரெடி ஆகியாச்சு. மணி வந்து 11. ஸோ சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான். நான் வந்து அங்கே வந்து இந்த சாரீ கட்டிட்டு போகல, அம்மா நமக்கு வந்து பார்சல் அமிச்ச ஒரு சுடிதார் தான் போட்டுட்டு போகிறோம். ஏன்னா வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால, இன்னும் கம்ஃபியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதனால வந்துட்டு சூப்பராக ஒரு சுடிதார். என்ன சுடிதாருன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நம்ம பார்சல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா எக்கச்சக்க சுடிதார் நமக்கு காமிச்சாங்க, அதுலேருந்து ஒரு சுடிதார் தான். அதே மாதிரி நேற்று என்ன பண்ணேன் அப்படின்றத கேளுங்களேன். ஜூஸை குடிச்சிட்டு சைடில் வச்சேன், இந்த இடத்துல சைடில் டேபிளில் அந்த ஆட்டமன் மேலே, கீழே எப்படியோ டபால்னு கீழே விழுந்து கர்டன் மேலே, அந்த கர்டன் மேலே தெளிச்சிருச்சு ஒயிட் கலரு. அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. வந்து இந்த கர்டன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிருந்தேன், எந்த இடத்துல வந்து லைக் இந்த கர்டன்ஸை வந்து வாங்கணும். இது கஸ்டம் கர்டன்ஸ் தான், லைக் கஸ்டம், அதாவது கர்டன் ஷாப்ஸ்ன்னு நிறைய இருக்கும்ல, அவங்கக்கிட்ட கஸ்டம் மேட் பண்ணிட்டு தான். சரி, ஓகே. ஆனால் வந்து ஒயிட் கலர்னால பயங்கர கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
டஸ்ட்டு வேறு பயங்கரமாக படியுது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு மேட்சிங்காக கர்டன்ஸ் வந்து போட்டோம், ஒயிட்டெல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அது வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சரி, ஓகே. எனிவேஸ், இப்போ போய் சாமி நமஸ்காரம் பண்ணிடலாம். 12 மணிக்கு தான் கிளம்பணும். அங்கே இருக்கணும். நம்ம வீட்டில் இருந்து 15 மினிட்ஸ் ட்ரைவு. ஸோ கரெக்டாக வந்து 11:45 கிளம்பணும். ஸோ இப்போ சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும், ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புறதுக்கு. நம்ம பார்ட்டிக்கு போகலான்னு பிளான் போட்டோம் பார்த்தீங்களா, பூஜை முடிச்சுட்டு சுடிதார் மாற்ற போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எல்லோ சுடிதார் தான் போட்டுக்கலான்னு இருந்தேன். இது பார்சலில் நான் காமிச்சிருப்பேன், இருங்க இங்கே வச்சு காமிக்கிறேன். யா, இதோ இதுதான் அது. ஸோ பார்சலில் காமிக்கும் போது எல்லாரும் வந்துட்டு இந்த எல்லோ சுடிதார் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து காயத்ரி அப்படின்ற அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் வாங்கினேன். ஸோ அவங்களுடைய லிங்க் வேணால் நான் அவங்களுடைய ஃபோன் நம்பரே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நான் முக்கால்வாசி அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். ஸோ அதே மாதிரி அடுத்த போன வாட்டியும் கேட்டிருந்தீங்க அந்த பொண்ணுடைய நம்பர் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சுடிதாரும் அதில் தான் வாங்கினேன். அதே மாதிரி அந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, பார்சல் வீடியோவில் போட்டிருந்த ப்ளூ, அந்த சுடிதாரும் அவங்கக்கிட்ட இருந்து அம்மா வாங்கியிருக்காங்க. நான் வாங்கலை, அம்மா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே, பார்சலில் அமிச்சது எல்லாமே. இது அந்த எல்லோ எல்லாமே. சரி, ஓகே. அவங்களுடைய இது எல்லாமே போடுறேன். இன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அம்மா வாங்கின என்ன சொல்கிறது, இது நான் வந்து அப்புறமா வேறு எதுக்கானா போட்டுக்கலாம். லைக் அதனா பூஜை வரும்ல, அந்த டைமில் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த எல்லோ கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. லைக் பியூட்டிஃபுல்லாக அந்த கண்ணை சம்கிலாம் வச்சு ரொம்ப இல்லாமல் சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி போட்டுக்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடலாம் வாங்க. சூப்பராக பாயசம் பார்த்தீங்கன்னா செமையாக ரெடி ஆகிடுச்சு. மேலே மிதக்கிறதெல்லாம் வந்து நெய். ஸோ பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. இந்த இது வெந்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பால் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம பார்த்தாலே உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்ஸ் சரியாக கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து போட்டது மெஷர் பண்ணி போடலை. எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக நமக்கு பண்ண தெரியும்ல. ஸோ அதனால் குத்து மதிப்பாக பண்ணது தான். கொஞ்சம் பால் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. எனக்கு பால் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கு சேமியா சாப்பிட்றதோட பாலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு சேமியா பிடிக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஒருவேளை சேமியா அதிகமாகி திக்காகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இப்போது சாமி நமஸ்காரம் பண்ணிடலாம். சரி, இன்னும் நாங்கள் அந்த பேட்டியோலாம் ரெடி பண்ணலை. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் பறிக்கிறதுக்கு தான் இப்படி காமிக்கிறது. தூரமாக வந்து காமிப்போம். பாருங்கள், கிறிஷ்குட்டியை போக சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்து அன்னைக்குட்டியை போக சொல்லியிருக்கேன். ரோஸ் வச்சிட்டாலே போதுங்க, எக்கச்சக்க ஃப்ளவர்ஸ் வரும். கிட்ட ஒன்று இருக்குது பாரு, பார்த்து கீரிக்கும். அந்த பக்கமாக அது கொஞ்சம் மொட்டா இருக்குது பாரு. அதுவும் சாமிக்கு குட்டிமா. போதும் வா. ஏன்னா பூவெல்லாம் நம்ம முதலே பெரிச்சிட்டோம் நேத்தேனா. ஆளை காணோம், விட்டு. சரி வா. இருந்துச்சா? வா, போதும் வா 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 வா. ஏன்டா டிவி ரிமோட்டெல்லாம் வெளியே எடுத்துட்டு வர? வா உள்ள வா. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு திருப்தி இருக்குங்க. அது வந்துட்டு அலாதி திருப்தி தான். ஸோ இதுதான் நம்மளுடைய பூஜை அறை. நீங்கள் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். அங்கே வந்து 2 கவுச்சு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பூஜை ஷெல்ஃப் நான் ஃபிக்ஸ் பண்ணும் போது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி அடிச்சுட்டு, இப்போ இந்த பூஜை ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. மேலே படம் மாட்டியிருக்கோமா, கீழே வந்து விக்கிரகம்லாம் வச்சுருக்கோம். அங்கே வந்து நடுவில் ஒரு கேப் இருக்குது. அங்கே வந்து லைக் இது வைக்கலாம், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சுட்டு சுவாமியை வந்து இது வச்சிடணும் அப்படின்றது தான் பிளானு. பார்க்கலாம், அது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட். நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு நம்ம இப்போ முடிஞ்சிடுச்சு. இதோடு நம்ம வந்து பாயசம் பண்ணி வச்ச பாயசத்தை கரெக்டான ஒரு பாத்திரத்தை தேடி அதுக்கப்புறம் கிளம்பலாம். மிஸ்டர் பீஸ்ட் தாங்க ஓடிட்டு இருக்கு. இது பண்றது கூட பிரச்சனை இல்லை. இது பேக்கிங் தான் பெரிய இதுவா இருக்கு. எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வழியா ஒரு பவுல ரெடி பண்ணியிருக்கேன். பத்திரமா எடுத்துட்டு போனோம். ஸோ டேஸ்ட் பண்ணீங்கல்ல, எப்படி இருக்கு? லைட்டா போடும். பாயசம் மாதிரி இருக்குதா? அந்த அளவுக்கா? சரி, ஓகே. கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு வந்து ஸ்வீட் கரெக்டா இருந்தது.
அப்புறம் கொஞ்ச நேரம் யோசித்தேன் பாயாசம், ஏன்னா நாங்கள் வந்து கம்மியாக ஸ்வீட்டு போட்டுப்போம் பாயாசத்தில், ஏன்னா ரொம்ப திகட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து அனுப்பிச்சு இதா போட்டுட்டேன். என்னடா ஆச்சு, சாரி. ஸோ இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. ஸோ அது கம்ஃபியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு மேட்சிங் வந்து தோடு, ஏன்னா இது வந்து டார்க் ப்ளூனால இதுக்கு மேட்சிங் தோடு, அதுக்கப்புறம் மேட்சிங் பேங்கிள்ஸ். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே, இதை நான் இப்போ பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி, மலர் அவங்களும் வராங்க நம்ம அதே பார்ட்டிக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டேன், நம்ம வீட்டில் இருந்து 15 மினிட்ஸு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டேன், அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்களாம். இதை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான். இதோட நம்ம வந்துட்டு அங்கே போய் மீட் பண்ணலாம். பாய் பாய். அவ்வளோதான், வந்தாச்சு. ஸோ பாயாசமோட வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாய். ஸோ எல்லாம் வந்துட்டு அழகாக சாரியோட கட்டிட்டு வந்திருக்காங்க. நான் எனக்கு தெரியல, ட்ரெஸ் கோட் கேட்கல, தட்ஸ் ஓகே. வந்து கம்ஃபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின சாரியை மாற்றிட்டு வந்துட்டேன். எல்லாரும் சாரியோட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளும் சாரியோட வந்துட்டு இருக்கலாம். சரி, ஓகே, தட்ஸ் ஓகே. உள்ள போய் எக்கச்சக்க பாய்ஸ் இருக்காங்க, விளையாடுப்போ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க வேண்டிய இந்த கம்யூனிட்டி ஹாலு. வேறு ஒருத்தங்க இந்த கம்யூனிட்டியில் இருக்கனால அவங்களுடைய க்ளப் ஹவுஸில் புக் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. மசால் வடை, உளுந்து வடை, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி, ரெட் சட்னி, அப்புறம் ஒயிட் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், புளியோதரை, வேறு என்ன இல்லை அந்த மாதிரி, குலாப் ஜாமுன், பாயசம் நம்ம தான் பண்ணுது. ஸோ எல்லாமே இருந்தது. பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக கொஞ்ச நேரம் வந்துட்டு ஊனோ விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க கிருத்திகா, இவங்க தான் வந்துட்டு இந்த குரூப், இந்த எங்கள் ஏரியாவுடைய குரூப்புடைய அட்மின். ஸோ இவங்க தான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் இதையும் வந்து சூப்பராக நமக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். அவங்க கடைசியாக பார்த்தவங்க வந்து துர்கா. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஷாஹித்யா வந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பும் போது எங்களுக்கு ஒரு பெரிய இது நடந்தது. எங்களை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.